மனோஜ் அப்படியே ரூம்குள்ளே போகிறாரு. போனோடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக மீனா முத்து 2 பேருமே அந்த ரூமில் தூங்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மனோஜ் சொல்கிறாரு, ஐயோ நான் வெளியெல்லாம் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சொல்கிறத கேளு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. மீனா முத்து 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் போய் தூங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. 2 பேருமே உள்ளே போகிறாங்க. போனோடனே வெளியே வராரு. மனோஜுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னது இது, என்னால் வெளியெல்லாம் படுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாரு. இன்னும் நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் நல்லா நம்ம வாங்கலாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, ஒரு வாரம் தானே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. எனக்கு கோவமாக வருது அப்படின்னு மனு சொல்கிறாரு. போயிட்டு அப்படியே மறுபடியும் கதவை தட்டுறாரு. என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. எனக்கு என் பில்லோ வேணும், இல்லைனா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படி தூக்கம் மருந்தது எதிர்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. போயிட்டு அந்த பில்லோவை எடுத்துகிட்டு வெளியே வராரு. வந்துட்டு மறுபடியும் போய் தட்டாரு. வேறு என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்ஷீட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க. ஐயோ எனக்கு இங்கே தூங்கவே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்லிகிட்டு இருக்காரு. உள்ளே போனவொடனே பெட்டில் வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க இல்லை எனக்கு வேண்டாம், ஏன் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே இல்லை அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இல்லை எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டு கீழே பாய் போட்டு படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் நானும் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து படுத்துக்கிறாரு. அப்படியே 2 பேருமே சேர்ந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கடைக்கு ஓப்பனிங்க்கு வந்துட்டு யாராவது கூப்பிட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே விஜயா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களோட ஃபேஸ் எல்லாமே மாறுது. அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம், கொஞ்சம் ஒரு நடிகர்கள் அந்த மாதிரி யாராவது கூப்பிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம கடை ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு மனு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே முத்து சொல்கிறாரு, இங்கே பாரு யாருமே வேண்டாம், அம்மாவை வச்சு ஓப்பன் பண்ணு, நாளைக்கு பாட்டி கூட வராங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்களே ஓப்பன் பண்ணால் நல்லா தான் வரும், அம்மா நல்லா வாழ்ந்தவங்க, அம்மாவை வச்சு ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அப்படியே விஜயா சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. சரி ஆண்டி, நீங்களே வந்து கடையை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. முத்து அவ்வளோ சந்தோஷப்படுறாரு அவங்க அம்மாவை பார்த்துட்டு. அப்படியே மீனாவும் பார்க்குறாங்க. எவ்வளோ பாசம் இருக்குது இவருக்கு அம்மா மேலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக.